அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை சித்திர பாலாடை என்னும் சிறு அம்மான் பச்சரிசி. அதுலேயே 2 வகை இருக்குது. ஒன்று சிகப்பு, ஒன்று வெள்ளை. இந்த பகுதியில் இருக்கிறது புறமே அதிகமாக சிகப்பாக தான் இருக்குது. இந்த சிகப்பு அம்மான் பச்சரிசி பெண் இனத்தை சேர்ந்தது. நம்ம ஒவ்வொரு மூலிகையும் படம் பிடிக்கும்போது ஆண் பெண் சொல்லி பிரித்து கொடுத்து போட்டு வரோம். பெரும்பாலும் அதிகமான மூலிகை பெண் மூலிகை ஆண்களுக்கும், ஆண் மூலிகை பெண்களுக்கும் பயன்படும். அப்போ இது ஆண்களுக்கு விந்தணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது, விந்தை கட்டக்கூடியது, செம்பு சத்து நிறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது இந்த சிவப்பு சித்திரப்பாலாடனும் சிறு அம்மான் பச்சரிசி. இதுலேயே வெள்ளை கலர் இருக்குது. இப்போ அதையும் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற மூலிகை சித்திரப்பாலாடை என்னும் சிறு அம்மான் பச்சரிசியிலே வெள்ளை கலர் உள்ளது. ஏற்கனவே சிவப்பை பற்றி பார்த்துட்டோம். இந்த வெள்ளையுடைய தன்மையும் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை செப்பு நெறிஞ்சில், அதாவது சிகப்பு பூ பூக்குத நெறிஞ்சில். இது முள்ளு குத்தாது, இதுலேயும் காய் வரும், முள்ளு குத்தாது. இது செம்பு சத்து அதிகமாக உள்ளது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது. இந்த மூலிகையும் அதாவது ஆண்களுக்கு மிக சிறப்பான மூலிகை. இதை தனியாக பொடி பண்ணி நிழல் காய்ச்சலை காயப்போட்டு பொடி பண்ணி நம்ம பாலில் சாப்பிட்டு வரும்போது அதிகமான எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் கொடுத்த மருந்து, செஞ்சுக்கிட்டு இருக்க மருந்து. இந்த சிவப்பு பூ பூக்குத செப்பு நெறிஞ்சில் நம்ம அந்த சிறு நெறிஞ்சில், பெருநெறிஞ்சில், ஆணை நெறிஞ்சில்னு பார்த்துருக்கோம். அந்த நெறிஞ்சியை விட இதை நம்ம கஷாயம் வச்சு குடிக்கும்போது நீர் நல்லா பிரியும். நீர் நல்லா பிரியதோட உப்பு சத்தையும் குறைச்சி கொடுத்தன்மை இந்த செப்பு நெறிஞ்சலுக்கு உண்டு.